விஜய் அவர்களுக்கு எதிராக எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. நிறைய பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பல பேர் விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. அவருடைய பிழைகளை சுட்டி காமிச்சிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து இன்னும் பதில் வரலையே, விஜய் என்ன சொல்ல போறாரு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு டிஜிபி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு, செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்துட்டாரு. விஜய் தரப்புல இருந்து நீண்ட நெடிய விளக்கம் எப்ப வரப்போகுது, அப்படி பல கேள்விகள் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், இப்படி பல பேர் என்ன கருத்துக்களை முன் வச்சாலும் மக்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு கேட்டா ரொம்பவே குறைவாகத்தான் இருக்குன்னு சொல்லணும். 50 பேர் கிட்ட விஜய் அவர்களை பத்திய கருத்து கேட்டா 40 பேர் விஜய் அவர்கள் மேல தவறு இல்ல, அரசுதான் தவறு அப்படின்ற மாதிரியான கருத்துல தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கான ஆதரவு அப்படின்றது அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 10 பேர் தான் ஆமாப்பா விஜய் அவர் மேல தப்பு இருக்கு, அவர் ஏன் தாமதமா வந்தாரு, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. சோ இந்த ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. 1000 சொல்லுங்க, நாங்க விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற கருத்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதை நிரூபிக்கிற வகையில சில சம்பவங்கள் நடந்திருக்கு. சென்னையில ரோஹிணி தியேட்டர், அந்த தியேட்டர்ல சில சம்பவமானது நடந்திருக்கு. அந்த வகையில ரோஹிணி தியேட்டர்ல சமீபத்துல வெளியான இட்லி கடை திரைப்படம், தனுஷ் அவர்களுடைய நடிப்புல இட்லி கடை திரைப்படத்தை பற்றிய ரிவ்யூ கொடுக்கறதுக்காக போன யூடியூபர்கள் 2 பேர் போயிருக்காங்க. அந்த யூடியூபர்ஸ் இட்லி கடை பற்றிய சில வீடியோக்களை எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போ கரூர் சம்பவத்தை பற்றிய விஷயம் பேசும் பொருளாக மாறி கரூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மேலதான் தப்பு, விஜய் தவறு செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த யூடியூபர்கள் பேசிட்டு இருந்ததை தாவேகா கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கோகுல் அப்படின்ற ஒரு இளைஞர் தட்டி கேட்டிருக்கிறாரு. அதாவது, எப்படி நீங்க என்னுடைய தலைவரை சொல்வீங்க, தாவேகா மேல தப்பே கிடையாது, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவின் மேல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோகுல் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன் வச்சு யூடியூபர்களுக்கும் கோகுல் இடையேக்கும் பெரிய தகராறே ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறானது வீடியோவாக எடுக்கப்பட்டு இணையதளங்கள்ல வைரலா போயிட்டு இருந்திருக்கு. இதன் காரணமாக தற்போது போலீசார் கோகுலை கைது பண்ணியிருக்கிறாங்க. வேற என்னெல்லாம் கோகுல் சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தாவேகாவினுடைய உறுப்பினர், என் மேல கைய வச்சீங்கன்னா கட்சியே பின்னாடி இருக்கு, என் பின்னாடி கட்சியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கட்சிக்காரங்க, திமுகவுக்காக பேசக்கூடியவங்க, 200 ரூபாய் வாங்கிட்டு பேசக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய வாதத்தை எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. சோ இந்த தகராறின் அடிப்படையில கோகுல் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல கோகுல் கைது செய்யப்பட்டதுக்கு பல காரணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல அவர் முன் வச்ச வாதம் அப்படின்றது என்னன்னா, தாவேகாவின் உறுப்பினர் நான், என்ன தொட்டா கட்சி என் பின்னாடி இருக்கு அப்படின்றத சொல்றாரு. இப்போ அவர் தாவேகாவுக்காக தன்னுடைய தலைவர் விஜய்க்காக ஆதரவை முன் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ தாவேகா என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. இது தாவேகாவினுடைய காதுக்கு முதல்ல போயிருக்குமா, தாவேகாவுக்கு கவனம் பெற்றிருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. சோ அந்த வகையில ஏற்கனவே பலவிதமான கேள்விகளுக்கு தாவேகா பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல பேர் காத்துட்டு இருக்காங்க. இன்னும் அதுவே வராத சூழல்ல கோகுலுக்கு தாவேகா என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. சோ இந்த சம்பவம் சென்னையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கோகுலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டெலிவரி பாயா பணியாற்றிட்டு இருக்கிறாரு. சோ இந்த சூழல்ல அவர் தன்னுடைய ஆதரவை கொடுத்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சோ தாவேகாவுக்கான ஆதரவு அப்படின்றது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தா, திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. தமிழக முதல்வருக்கான மாநில அளவுல மகளிருக்கான ஹாக்கி போட்டியானது திருநெல்வேலியில நடந்து வந்துட்டு இருந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவையினுடைய தலைவர் அப்பாவு அவர்கள், மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்கள் மற்றும் மேயர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களை சேர்ந்த பள்ளி மாணவிகள் இந்த ஹாக்கி போட்டியில கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஹாக்கி போட்டியை தொடங்குவதற்கு முன்னாடி, ஹாக்கி போட்டியினுடைய தொடக்கத்துக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து இயக்கமும் நடத்திருக்கிறாங்க ஹாக்கியை முன்னிட்டு. சோ அந்த வகையில கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது இதை தொடங்கி வச்சது சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள், மேயர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர், இவங்க தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இவங்க கையெழுத்தை போட்டு தொடங்கி ஆரம்பிச்சு அந்த ஹாக்கி போட்டியில விளையாடுவதற்காக களம் இறங்கி இருக்கக்கூடிய மாணவிகளும் கையெழுத்திடுறாங்க. அப்படி கையெழுத்திடும் பொழுது டிவிகே அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, களம் நம்மதே அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டிருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு வேடிக்கை மாதிரி, யார் போட்டிருக்கா, என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பா கிரியேட் ஆகி கையெழுத்து இயக்கத்தை பாதியிலே நிப்பாட்டி இருக்கிறாங்க. சோ மாணவிகள் மத்தியில தாவேகாவுக்கான ஆதரவு அப்படின்ற வகையில முதல்வருக்கான கோப்பை அந்த ஒரு மாநில அளவுல நடக்கக்கூடிய இந்த போட்டியில தாவேகாவுக்கான ஆதரவை தெரிவிக்கல வகையில பள்ளி மாணவிகள் களமிறங்கியது அப்படின்றதும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல
ஒரு மாநில அளவிலான போட்டியில பள்ளி மாணவிகள் தாவேகாவினுடைய பெயரை மென்ஷன் பண்ணதோடு அரசியல் பேசினது இப்போ அந்த மாணவிகளுடைய கையெழுத்து அப்படின்றது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவு அவர்கள் தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு. தொடங்கி வச்சுட்டு நெல்லையில் மீண்டும் ஹாக்கி அப்படின்ற தலைப்புல தான் அந்த கையெழுத்து இயக்கம் வந்து தொடங்கப்பட்டு அந்த பேனருக்கு முன்னாடி இருந்தே கரூர் சம்பவத்தை பற்றி அப்பாவு அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்பொழுது அந்த பின்னாடி கையெழுத்து போட்ட மாணவிகள் 3 பேர் வந்து 3 மாணவிகள், அதாவது 3 கையெழுத்து இருந்திருக்கு. தாவேகா அப்படின்ற இதுலயும் களம் நமதே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எழுதப்பட்டிருந்தது. இதை சுட்டி காமிச்சு கேள்வி கேட்ட போது அப்பாவு அவர்கள் நகைச்சுவையாக வந்து அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. டிவிகே அப்படின்னு போட்டதுக்கு பதிலாக டிவி கலைஞர், டிவி காமாட்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவு அவர்கள் நகைச்சுவையாக அந்த மாணவிகளுக்கு பதில் கொடுத்துட்டு நகைச்சுவையாக அதை வந்து கடந்து போயிருக்கிறாரு. சோ இந்த சம்பவத்தையும் வந்து தாவேகாவினுடைய ஆதரவு பள்ளி மாணவர்கள் மத்தியில சென்னையில வந்து ரோஹிணி தியேட்டர் வளாகத்துல ஒரு பிரச்சனையில கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தங்களுக்காக ஒரு போட்டி நடக்குது, அரசாங்க தரப்புல இருந்து ஒரு போட்டி நடத்துறாங்க, இதுல நம்ம வெற்றி பெறணும், இதுல வெற்றி பெற்றா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடுவுல தாவேகாவினுடைய பெயர் பலகை, தாவேகாவினுடைய ஒரு பெயர் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆதரவை அந்த இடத்துலயும் சொல்லியிருக்கிறாங்க. இவர் தன்னுடைய சூழலை பொருட்படுத்தாம, தான் எந்த மாதிரியான நிலையில இருக்கோம் அப்படின்ற பொருட்படுத்தாம, நான் தாவேகாவினுடைய உறுப்பினர், என்னுடைய தலைவரை பத்தி நீங்க பேசுனீங்க, நான் எப்படி பேச விடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறாரு. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறிட்டு இருக்கு. இதே எல்லாத்துக்கும் தாவேகா என்ன செய்ய போறாங்க? மக்கள் மத்தியில தாவேகாவுக்கு இவ்வளவு ஆதரவு இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. என்னதான் திமுக கட்சியினரா இருக்கட்டும், என்ன அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், பொது உடைமையில நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு வந்திருக்கா, தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் கிட்ட வெறுப்பு வந்திருக்கான்னு கேட்டா அப்படி அந்த அளவுக்கு வெறுப்பு வரல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில இவ்வளவு வெறுப்பே வராம இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு அவருடைய வீடியோ காணொலி இப்படியெல்லாம் வந்த பிறகும் மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்றப்போ தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வந்திருக்கு. சோ இந்த சம்பவங்கள் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. நன்றி.